நீங்க இப்ப சொன்னீங்கல்ல கவர்மெண்ட் பவர் இருக்குன்னு. ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம ஸ்பேஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹீட்டட் டிபேட் போயிட்டு இருக்கு. சரியான டாபிக், பயங்கர ஹீட்டட் டிபேட். ஓகேவா? அந்த டிபேட்ல நான் பேசணும்னு நினைக்க பார்த்து என்ன அப்படியே கீழே இறக்குறாங்க. பேச விடாம என்னை இரிட்டேட் பண்ணி என்னை கீழே இறக்கணும்னு பாக்குறாங்க. நான் திருப்பி மேல போயிட்டு நான் பேசி திருப்பி நான் கீழே வரேன். கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டேன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட் பண்ற மாதிரி உள்ள வராங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு அப்போசிஷன் வர மாதிரி வராங்க. இதுக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்கள பார்க்க போனா அதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சர்க்கிளே இருக்கு. அந்த சர்க்கிள் யாருன்னு பார்க்க போனா பெரிய இடத்துக்கு உள்ள சர்க்கிள். அந்த சர்க்கிள் கரெக்டா யாருன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க சொன்னீங்களா நம்ம ட்விட்டர் எல்லாம் போகுது, நம்ம பேசுறது எல்லாமே போகுதுன்னு. இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சொல்லுங்க யூரிகா. ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதின் விளைவாக இப்போ தர்ஷனும் அவருடைய அந்த நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல வந்து. ஓகே, ஏன்னா இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா சிசிடிவி பத்தி கேட்கும்போது சிசிடிவி இல்லைன்னு சொல்லப்படுது. காலையில வரைக்கும் என்ன சொல்லப்பட்டதுன்னா 2 தரப்புல இருந்தும் மாறி மாறி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சுட்டு then we'll decide on this அப்படிங்கிற மாதிரிதான் போச்சு. இப்போ நமக்கு வந்து ரீசன் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தர்ஷன் வந்துட்டு அதாவது ஆதிசுடி வந்து தர்ஷன் மீது கொடுத்த கம்ப்ளைண்ட்ல வந்து 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது பெண் வன்கொடுமை சட்டம், அது கீழே ஆபாசமாக பேசுதல், காயப்படுத்துதல், இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, அட் த சேம் டைம் தர்ஷன் கொடுத்தாரு இல்லையா கம்ப்ளைண்ட் ஆதிசுடி மேல, அதுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. 2 எஃப்ஐஆர்கள். அதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா ஆபாசமாக பேசுதல், காயப்படுத்துதல். ஓகே, இந்த மாதிரி 2 செக்ஷன் போடப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்லி போடப்பட்டிருக்குன்னா, ஏன் பெண் வன்கொடுமை சட்டம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது, இல்ல அவர் வந்து கர்ப்பிணின்னு கூட பார்க்காம கையெல்லாம் முறுக்கி எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஓகே, அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன்ஸும் இப்ப வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட் வரைக்கும் என்னன்னா இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, அவங்க என்கொயரி போனாங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ரொசீடிங்ஸ் என்ன மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா, இல்ல என்ன மாதிரி நடக்க போகுது, எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு, கைதுன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்றது இல்லாம அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் நமக்கு இதுல தெரியும். ஓகே சோ அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம பார்க்கலாம். பட் ஆல்ரெடி ஒரு டவுட் ஒன்றும் இல்ல. ஒரு பக்கம் வந்து பிக் பாஸ் ஃபேம் செலிபிரிட்டி அப்படின்ட்டு, இன்னொரு பக்கம் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இதுல எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் ஃபேரா நடக்குமா? இது கண்டிப்பா யாரா இருந்தாலும் தப்பு தான், நம்ம அதுதான் சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு இது இப்படிதான் ஆயிடுச்சு. இப்ப நிறைய பேர் அதிகாரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் போலீஸ்காரனுடைய பையன், நான் வந்து ஜட்ஜுடைய பையன், இல்ல ஜட்ஜுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி. இதுதான் நானும் சொல்ல வந்தேன். இப்ப நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விஷயம் அதுவா இருக்கு. நான் ஒரு ஆக்டர், நான் ஒரு ஆக்ட்ரஸ், நான் ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கேன், ஒரு ப்ரைடா எடுத்துக்கிட்டு இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். அட் சேம் டைம் அதிகார வர்க்கமா இருக்கட்டும். போகும்போது நீங்க ஒண்ணு இப்ப ரோட்லயே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போலீஸ் நிறுத்தினாலே நம்ம என்ன பண்ணுவோம், நான் யாரு தெரியுமா, அதை விட்டுருங்க. ஒரு குற்றவாளி தப்பு செய்யறான், அவன் என்ன சொல்லுவான், நான் யாரு தெரியுமா, எனக்கு பின்னாடி யாரு இருக்காங்க தெரியுமா. அந்த மாதிரி அந்த அதிகாரம்ன்ற ஒரு பாயிண்ட வச்சுட்டு ஓகே எதுல வேணா தப்பிச்சிடலாம், எப்ப வேணா தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. முதல்ல தப்புனே ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது சரி, நான் பண்றது சரி, பிகாஸ் எனக்கு பின்னாடி ஒரு பேக் எண்ட் சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒண்ணு. அட் சேம் டைம் ஆக்ட்ரஸ் இல்ல சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நமக்கு இவ்ளோ ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க, சோ நம்ம என்ன பண்ணாலும் அதை அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். செய்யறது தவறா சரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட மைண்ட்ல பிக்ஸ் பண்ணாம ரியலைசிங் ஃபேக்டரி இல்லாம தான் இருக்காங்க இங்க செலிபிரிட்டியா சைடு இருக்கட்டும். சில பேர் அட் சேம் டைம் தனக்கு இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எதையும் மாத்திடலாம், எதையும் சாதிச்சிடலாம் நினைக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. ஓகே ஆனா இப்ப இந்த விஷயத்துல 2 பேருமே மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. 2 பேர் மேலயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான எஃப்ஐஆர் தான் போடப்பட்டிருக்கு. தர்ஷன் மேல மட்டும் எக்ஸ்ட்ராவா பெண் வன்கொடுமை போடப்பட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது எப்படி டிசைட் பண்ணுவாங்க யார் மேல தப்பு அப்படிங்கறது? ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகும் நினைக்கிறேன்? எவிடன்ஸ் வச்சுதான் அடுத்த ப்ரொசீடிங்ஸ். ஓகே சரி, சொல்றது ஒண்ணு. இப்ப அவங்க சொல்றாங்களே தாக்குனதா இருக்கட்டும், இவங்க இப்ப தர்ஷன் வந்து என்கிட்ட பாருங்க வீடியோ பாருங்க சில விஷயம் காட்டுறதா இருக்கட்டும், இவர் என்ன எவிடன்ஸ் காட்ட போறாருன்னு தெரியல. எவ்வளவு பேர் ஏன்னா எவிடன்ஸ் வரும்போது பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ், சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், எக்ஸ்பர்ட், அந்த மாதிரி பல கேட்டகரிஸ் ஆஃப் எவிடன்ஸ் நமக்கு உள்ள வரும். ஓகே, அந்த மாதிரி யார் என்ன எவிடன்சஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வச்சுதான் இது அடுத்த கட்ட எல்லா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸுமே இதுல இருக்கும். ஓகே இப்ப நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல அப்படின்னும் போது அந்த எவிடன்ஸ் எப்படி எல்லாம் கேதர் பண்ணுவாங்க, என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க? எக்ஸாக்ட்லி. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இது வந்துட்டு ஃபீல்ட்ல போயிட்டு என்கொயரி நடக்கிற விஷயமா இருக்கட்டும், விட்னஸ் கான்செப்ட்ஸ் உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் நடக்கும். ஓகே ஆனா நம்ம ரீசன்ட் டேஸ்ல நிறைய செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு ஃபேம் வச்சுட்டு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸா இருக்கட்டும் இல்ல யூடியூபர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த தனக்கு இருக்க அந்த ஒரு ஃபேம், அந்த ஒரு பாப்புலாரிட்டியை மிஸ்யூஸ் பண்றாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? மிஸ்யூஸ்ன்றதை தாண்டி அது ஒரு அகம்பாவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதோ ஒரு கொம்பு முளைச்சிடுற மாதிரி ஃபீல் வந்துருது அவங்களுக்கு. ஓகே, அதுக்கு ரீசன்ட்டா நம்ம பார்த்தோம்னா ரம்ஜான் அதுவுமா நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டிய நாட்கள்ல ஒரு சர்ச்சைகள் அதுலயுமே ஆரம்பிச்சது. இவர்
வந்து நம்ம பேசாம சர்ச்சை நாயகன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே இல்லையா? ஓகே, அப்படிதான் ஒரு அட்ரஸ் பண்ணிக்கிறாரு. தான் ஒரு ஃபேம், தான் ஒரு செலிபிரிட்டி, தான் ஒரு இது அது அப்படின்னு எல்லாமே பண்ணிருக்காரு இல்லையா? பட் அந்த விஷயங்களுக்கு நிறைய கண்டனங்களும் இப்ப எழுந்துட்டு வருது. ஏன் இப்படி பண்ணலாமா, இப்படி கூட பண்ணுவாங்களா, திஸ் இஸ் அன் இன்ஹியூமன் ஆக்ட், இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல், மனுஷனா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா, அதுவும் ஒரு நல்ல நாள்ல, எல்லா நாளும் தப்புதான். ஒரு சர்க்கு எக்ஸாக்ட்லி. இது வந்து கொஞ்சம் வேற ஏதோ மேட்டர் உள்ள வந்த மாதிரி இருக்கு. அது இர்ஃபான் மேட். ஓகே. ஸோ இது வந்து இன்னும் வந்து கண்டிப்பா பேசிட்டே போலாம். ஆனா நம்மளுக்கு இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவர் வந்து இன்னும் 2 நாளைக்கு கண்டிப்பா ஜெயில்ல இருந்தே தீருவாரு. அந்த டைம்ல அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு தெரியல. ஜெயில்ல என்ன பண்ணுவாங்கன்னும் தெரியல. இதனால அவரோட விசாக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. ஸோ கண்டிப்பா வந்து அந்த மாரி எந்த ப்ராப்ளம் என்ன ஆனாலும் தர்ஷன் வந்து சாரி மட்டும் கேட்கவே கூடாது இந்த விஷயத்துல. ஏன்னா அவர் சாரி கேட்டாருன்னா, அவர் வந்து உண்மை சொன்ன மாதிரி, அவர் பொய் சொன்ன மாதிரி ஆயிடும். அது மட்டும் பண்ணவே கூடாது. என்ன ஆனாலும். இவனுங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு பண்ணவே கூடாது. அம்மா, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பயந்துன்னு இல்லை. சில சமயம் இந்த சொசைட்டியில் நீ இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த சொசைட்டியில் சில சமயத்தில் வேற வழியே கிடையாது. இந்தியன் சிச்சுவேஷன் இஸ் லைக் தட். தாத்தா அப்படின்னு பார்க்க போனா இப்ப அவங்க பேசினாங்கல்ல, அவங்க சொன்னதை why not we break the rules, why can't என்ன we ரூல்ஸ்? break the rules? இல்ல அவர் ரூல் இந்த மாதிரி we have to break the rules இல்ல, if this is இல்லைங்க. happening for this. இல்ல என்னன்னா தாத்தா என்ன சொல்ற ரூல்ஸ் பிரேக் மாதிரி பண்ணோன்றீங்க? இல்ல இவங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா, இந்த மாதிரி இதே ஒரு பண்ணிட்டு இல்ல தம்பி இருந்தாங்க. சீலோ தம்பி இல்ல பெக்கர்ஸ் நம்ம கான் நம்ம பி வந்து சும்மா சூசர்ஸ் 2 தம்பி. வார்த்தை பேசிட்டு போயிடலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்தால் ஒழிய, பேக்ரவுண்ட் இருந்தால் நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒன்றும் ஆகாது. பட் ரூலை பிரேக் பண்ணாமல் இருந்த ஒருத்தருக்கு தான் இது பிரச்சனை வரும். பிரேக் பண்ணுறவங்க வந்து தே பிரேக் இட். நம்மளாம் யாரும் பிரேக்லாம் பண்ண முடியாது தம்பி. நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அனுபவிக்கணும். நம்ம சும்மா பேசிட்டு போயிடலாம். பட் ஆனா வந்து ப்ராக்டிக்கலா அது முடியாது. அது ரொம்ப அதுக்கு பின்னாடி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தேவை. அப்படி பண்ணா இருந்தா மட்டும்தான் வந்து எல்லாமே பண்ண முடியும். agree, totally agree. Who is influence? People, right? கரெக்ட். yes. நம்மளாம் யாரு? பாட்டா? நம்மளும் பீப்புள். அப்ப நம்மலாம் வந்து நம்ம குரல் கொடுத்தாலும் சப்போர்ட் இல்லைன்னு Who ஆயிடுமா? said people are கண்டிப்பா influence? இருக்கு. யார் சொன்னா? அப்படி ஒரு Some people மாயை are நம்ம நீங்களே influenced இல்ல. நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். தாத்தா we only decide the government இல்ல தாத்தா, அவங்க அந்த மீனிங்ல சொல்லலாம். that's my understanding. இல்ல தாத்தா, ஏன் நோட்டா இப்போ இருக்கு, நோட்டா அவங்களுக்கு வந்து போட்டு போங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அதுவும் சொல்றாங்க இல்ல தாத்தா? அவங்களுக்கு சாதகமா தானே போயிட்டு இருக்கு தாத்தா நோட்டாவும். அப்படி இல்லைங்க. நோட்டா நீங்க ஒத்த 2 பேர் இல்ல. What I'm trying to say is, it is not that you decide who's going to win. You never, you are not the one who are deciding. அது இன்னும் அவேர்னஸ் உங்களுக்கு தெரியலையே. People are not அது choosing anyone. Sorry. அது கரெக்ட் தான். யார் வின் பண்ணாலும் காசு கொடுத்து இது பண்ணிட்டு நான் வின் பண்ணான்னு டிக்ளேர் Then பண்ணிட்டு இந்த அந்த அப்பா காசு வச்சு அந்த கொடுக்கணும் காசு தான் அப்படின்றாங்க. ஏன் வாங்குறீங்க, வாங்காதீங்க தானே இப்ப கேக்குறோம், நாங்க சொல்றோம். அந்த காசு ஏன் மக்கள் வாங்குறீங்க? வாங்குறது இல்ல. இப்போ நானும் நீயும் போட்டி போடுறோம். ஆ, நான் ஜெயிக்கிறேன். நீங்க வந்து எங்ககிட்ட வந்து காசு தரீங்க. நீ ம், வந்து ஒதுங்கி இருப்பா. நான் வின் பண்ணதா வந்து நான் அறிவிச்சுட்டு நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதுவும் நடக்குது. ஓ அது நடக்காம இல்ல. மியூச்சுவல் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஆமா. நம்ம இந்த மொத்த சிஸ்டத்தையும் மாத்தணும் அப்படின்னு இறங்குறதுக்கு நான் வந்து இந்தியன் தாத்தா கிடையாது. சரியா? எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், அவ்வளவுதான். என்னால அவ்வளவு முடியும்ல. ஒரு காஸ்க்கு நம்மளால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண எந்த முடியும்ல. தாத்தா? இந்தியன் 1 இந்தியன் 2 தெளிவா சொல்லுங்க. தாத்தா, இந்தியன் ஒன்னு தான், இந்தியன் ரெண்டும் ஒன்னு சேர்ந்த தான், கலவை. ஐ ஹோப் இந்தியன் ஒன்னு தாத்தா. இந்தியன் ஒன். இந்தியன் ஒன் தாத்தா ரேஞ்சிலயாவது ஒரு அளவுக்கு இதுப்பா. இந்தியன் 2 தாத்தா வந்து Facebookல லைவ்லாம் வந்தாரு. அவரும் வந்து ஒரு இது கொண்டு வந்தாரு. ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. அது வேற விஷயம். ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து என்னால பொறுத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். இப்படிதாங்க, வேணும்னா வாழுங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்ட்டு
இப்ப எல்லாரும் திரும்பி வராங்க. வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாம் திரும்பி வராங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு ஊருக்கு போக முடியாது. அவனுங்க துரத்துறானுங்க அந்த ஊர்ல இருந்து. தேர் ஆல் யூஸ் டு சம்திங். ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு எனக்கு இவ்வளவு ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து தே காட் யூஸ் டு இட். அவங்க எல்லாம் வந்தாலும் வாய மூடிட்டுலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இல்லம்மா, இப்போ அதெல்லாம் துரத்துற ஊருக்கு போகக்கூடாது. இப்போ நான் கூட லாஸ்ட் வீக் எம்பசிக்குள்ள போன ரெனியூல் பண்ணணும் பாஸ்போர்ட்டை. அது உள்ள போனோடனே எனக்கு ஹோம் சிக் ஆயிடுச்சு. த வே தே ட்ரீட் யூ அவ்வளோ அழகா கூப்பிட்டு போய் ஆஸ்திரேலியன் எம்பசி அந்த ஹை கமிஷனரே வந்து பேசி அந்த லேடி. ஸோ திஸ் ஈக்குவாலிட்டி இருக்கு. இங்க எதுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இங்க எங்க ஈக்குவாலிட்டி இருக்கு? பணம் இருக்கிறவன்ட்ட தான் பணம் எக்கச்சக்கமா சேருது. என்ன தங்கத்தையா கரைச்சி குடிக்க முடியும்? ஆனா சராசரி பீப்புளுக்குள்ள அந்த ஜஸ்ட் இது வரலையே, ஈக்குவாலிட்டி இல்லையே. டிஸ்கிரிமினேஷன் எல்லா ஃபார்ம்லயும் இன்னும் தான் இருக்குது. எங்க இருக்கு ஈக்குவாலிட்டி? ஒரு ஒரு சேலரி இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ற ஒரு ஆளுக்கு இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயம் கூட இல்லையே. நீ நீ வேலை செய்யலையா, வடக்குலேருந்து ஒரு ஆள் கூட்டு வா, செய்ய தயாரா இருக்காங்க. ஒரே கண்ட்ரி தான். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ வருது ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று தராங்க, வாங்கிக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட், பட் தட் இஸ் த ஃபேக்ட். ஸோ வி கான் பிளேம் அவங்க வாங்குறாங்கன்னு. ஆக்சுவலி இது வந்து எனக்கு புரியுது. ஓகேவா? அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு அக்ரி. இதுதான் அப்படின்னு என்னால அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியல. அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த பையன் வெளில வந்தா இவனுக்கு விசா உறுதியா? முதல்ல இவன் மேல கேஸ் இருக்கு. இதுல இருந்து அவன் நிரபராதியாவே ஆகிறான். இப்போ யூஎஸ்க்கு விசா அப்ளை பண்றான்னா அவன் கேட்பான்ல விசால அப்ளிகேஷன்ல, உனக்கு ஏதாவது கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா, எங்கேயாவது பிரச்சனையில மாட்டியிருக்கியா, ஏதாவது ஊர்ல வேற ஜூரிஸ்டிக்ஷன்ல அப்படின்னு கேட்பான். படம் ஷூட்டிங் கூட போக முடியுமா தர்ஷன்னால? இவனுங்க பண்றதுனால அந்த பையனோட லைஃபே மாற போகுது அப்படின்னா அதை எப்படி வாய மூடிட்டு சும்மா இருக்க முடியும்? விசா கொடுப்பானா முதல்ல யூஎஸ்காரன்? இவனை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல. சும்மானாக்கா தூக்கி வெளில போடுறான் அப்ளிகேஷன் விசா கொடுக்காம. நாளைக்கு ஃபாரின் லொகேஷன்ல ஒரு ஷூட்டிங், இவனால போக முடியுமா? முடியாது. இந்த ஒரு ப்ராப்ளம்னால அவங்க அதுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுக்க போறாங்க? அந்த ஜட்ஜோட ஃபேமிலி கொடுப்பாங்களா முதல்ல நஷ்ட ஈடு? அதை அவங்க ரிவர்ஸ் பண்ணுவாங்களா? எனக்கு விசா தேவை இருக்காதுமா அமெரிக்காக்கு. என் பாஸ்போர்ட் ஐ கேன் டிராவல். நல்ல காலம் இல்ல. அது சரிடா. நான் 24 வருஷம் முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுதான் பீக்ல இருந்த போது ஓடி போனேன். இந்த தர்ஷனுக்கு அப்படி கிடையாது இல்ல. ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் எவ்வளவு பவர்ஃபுல்னு நமக்கு தெரியாது. இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு 54 கண்ட்ரிஸ் என்னமோ விசா இல்லாம போகலாம். அதை தவிர எந்த கண்ட்ரிக்கும் போனோம்னா விசா அப்ளை பண்ணிட்டு போனோம், இல்ல அட்லீஸ்ட் விசாவாவது அப்ளை பண்ணிட்டு போனோம். அப்படி ஸ்ரீலங்காக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. சோ அந்த பையனோட லைஃபை இவனுங்க ஸ்பாயில் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணணும் இப்போ? அதுதான். எனிவே சரி, எனக்கு புரியுது. இதுக்கு மேல நம்மளுக்கு பேசுறதுக்கு இன்னும் டாபிக் இல்ல. பட் கண்டிப்பா வந்து இங்க இருக்கிறவங்க கேக்குறவங்க ஜஸ்டிஸ் ஃபார் தர்ஷன் அப்படின்ற ஹேஷ்டேக மட்டும் அட்லீஸ்ட் எப்படியாவது கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் பண்ணீங்கன்னாலே வந்து ஒரு அளவுக்கு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். இந்த நியூஸ் இதுக்கும் நீங்க வந்து உங்களோட கருத்து போட்டு ஒரு ட்வீட் போடுங்க இந்த பாலிவர் நியூஸ் சேனல். அதுவும் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் தர்ஷன் அப்படின்ற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். அப்படி போலன்னா என்னோட நியூஸ் வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம 10 பேர் பண்றோம், ஒரு ப்ளூடிக் ஐடி 10 பேர் பண்றோம்னா அதுக்கு ஒரு ரீச் இருக்கும். அதுக்கு மேல மத்தவங்க எல்லாம் வந்து என்ன அதை பத்தி பார்க்கணும். they have to pay attention to this news. ஒரு நாளைக்கு நம்மள அசால்ட் பண்றாங்க நியூஸ் மேல போட்டு. அந்த மாதிரி ஒரு நியூஸா இது போயிடக்கூடாது. ப்ளீஸ் ட்ரை டு ஆம்பிளிஃபை. அப்புறம் ஏதாவது தர்ஷனுக்கு ஏதாவது ஃபேண்டம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க நியூஸ் பரப்புங்க. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் நாங்க யாரும் கிடையாது. எங்களுக்கு தர்ஷனை பிடிக்கும். அதனால இந்த நியூஸ்க்கு நாங்க வந்து இது கொடுத்தோம், அட்டென்ஷன் கொடுத்தோம். And we wanted to talk about it because it was so obvious that they have fabricated this whole thing.
அண்ட் அந்த ஒரு ரீசன்னால நாங்க இந்த காஸ் எடுத்து பேசுறோம். வேற எதுவுமே இல்ல எங்களுக்கு. நாங்க யாருக்கும் அகெயின்ஸ்டும் இல்ல. ஒரு பொதுமக்களா எங்களுக்கு வர கோவத்த பத்தி நாங்க ஓப்பனா வந்து பேசியிருக்கோம். அவ்வளவுதான். மத்தபடி வி ஆர் அகெயின்ஸ்ட் திஸ் கவர்ன்மெண்ட், திஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கிறவங்களே பல பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இது வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகத்துக்கு அகேன்ஸ்டா பொதுமக்களா நாங்க கேக்குற ஒரு விஷயம். இத நாங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ண மாட்டோம். This will continue until we hear more information, until he is released. அது அந்த பையனுக்கு ஏதாவது வேலையிலயோ விசாலயோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பா அவன் நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதுக்கு வந்து சிவில் கேஸ் தர்ஷன் ஃபைல் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவன் மேல தப்பு இல்லைன்னு வந்ததுன்னா அந்த பையன் அந்த ஆதிசூடி அந்த பையன் வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும். பப்ளிக்கா அப்பாலஜைஸ் பண்ணணும். அவ்வளவு கூட பண்ண வைக்க முடியலன்னா நம்ம யாரும் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது. எல்லாம் கிளம்பி வெளில போயிடலாம். நம்மளோட டாக்ஸ் கட்ட தேவையில்ல. அடுத்த வருஷம் ஓட்டு போட தேவையில்ல. எதுவுமே நடக்காதுன்னா நம்ம என்னத்துக்கு இந்த ஊர்ல அம்மா இருக்கணும்? எந்த ஊருக்கு நான் போகணும்னு துபாய் சொல்லுமா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன் விசாக்கு. இல்ல தாத்தா, நம்ம துபாயில போயிட்டு வேலைக்காரங்களா கூட வேலை பண்ணலாம். சரிங்களா? இல்ல நீங்க சொன்னீங்க வீட்டு இல்ல வேலை கூட இப்படி பண்ணலாம். இருந்தா எல்லாரும் போகணும்ட்டு. இல்ல எல்லாராலும் போக நம்ம முடியுமா என்ன தெரியல. பவரே இல்லைன்னா நான் எங்க டாக்ஸ் கட்டுறேன்? எனக்கு ஏமா என்ன நீங்க உரிமை எங்க இருக்கு? இருக்கீங்க, எங்க இருக்கீங்க நீங்க? நான் எங்க இருந்தாலும் சொல்றேன் தாத்தா, இல்ல இது கண்டிப்பா நம்ம கேட்டுதானே ஆகணும். வெறு- அவன் வாயை மூடிட்டு இருக்க முடியாது. ஐ மே சவுண்ட் no, ridiculous, I it is get it. not அவங்க ridiculous. அர்மேனியால இருக்காங்க. It is not ridiculous, but you have to see, is it possible practically? Was it heard? ஏதோ ஒரு தரம் இந்த என்னது ஜல்லிக்கட்டுக்கு பீப்புள் ப்ரொட்டஸ்டட், அந்த மாதிரி பெருசா ரெவல்யூஷன் நம்ம எதுவுமே பண்றது இல்லையே. நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து என்ன கேக்குற கேள்வி கரெக்ட். ஆனா எனக்கும் தெரியாது. எனக்கு இது முதல் தடவை தான். என்னால முடிஞ்சத நான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எனக்கு சப்போர்ட்டா நில்லுங்க. அவ்வளவுதான் நான் கேக்குறேன். ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் வில் வொர்க். இதனால எனக்கு என்ன வந்து அகேன்ஸ்டா வந்து ரிட்டாலியேஷன் வரும், இது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா ஐ cannot பி குவைட். நானும் வாய மூடிக்கிட்டேன்னா அந்த பையனுக்கு யார் நிப்பா? வேர்ல்டு வார் 2ல ஒரு போயம் ஒண்ணு வந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச போயம். நம்ம ஏன் வாய் திறந்து பேசணும்ன்றதுக்காக ஒரு போயம் அது. First they came for the trade unions. I was not part of the trade unions, so I kept quiet. அவங்கள எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா they came for the communists. I was not a communist, so I kept quiet. Then they came for the Jews. I was not a Jew, so I kept quiet. Then they came for me. There was no one to raise their voice for me. இது வந்து இன்னி வரைக்குமே ரொம்ப ரெலவெண்டா இருக்கிற ஒரு ஜெர்மன் போயம். இது வந்து நம்மளுக்கே நாளைக்கு யாராவது கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்ற நிலைமைக்கு போயிடும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு நடக்குதா கண்டிப்பா வாயை திறந்து பேசணுங்க. நம்ம வாயை மூடிட்டு இருக்கோம். நம்ம ஒண்ணுமே என்ன தெரியும் உங்களுக்கு? நீ எப்படி இருக்கு? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? என்ன கேக்குறீங்க, எனக்கு புரியுது. ஆனா நான் வாயை திறக்கலன்னா நாளைக்கு எனக்கு இது நடக்கும்போது எனக்கு யாரும் நிக்க மாட்டாங்க. அதுக்காகவாது நான் வாயை திறந்து பேசணும். அதுக்காகவாது எல்லாருமே அவங்க வாய்ஸ மெல்ல விடுங்க. ஒரு ட்வீட் போடுறதுல நம்மளுக்கு எதுவுமே ஆயிடாது. நம்மள சர்ப்ரைஸ் பண்ணா கூட தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ட்வீட் போட்டு ட்ரெண்ட் பண்றோம். ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் தர்ஷன் நம்ம கேட்க கூடாதா? டு லெட் த பீப்புள் நோ தட், டு லெட் த இன்ஃப்ளூயன்ஷியல் பவர்ஃபுல் பீப்புள் நோ தட் ஆர் ஐஸ் ஆர் ஆன் தெம். நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நாங்க வாய் மூடிட்டு இருக்க மாட்டோம். We will not let this slide. அவ்வளவுதான். That's all I want. I want them to know we are watching. We are following the developments in this case. அவ்வளவுதான். If we can get this done, இவ்ளூண்டு பவர் கூட நம்ம பண்ணலன்னா வேஸ்ட். நாளைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அகைன் நான் நைவா இது நடக்குமா எனக்கு தெரியல. ஆனா நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். மத்தவங்க யாரால எவ்வளவு நாள் இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஐ ஆஸ்க். தேங்க் யூ ஃபார் கமிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு தாத்தா, உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. தக்கர் நீங்க பேசணுமா தக்கர்? இல்லம்மா, எனக்கு வந்து பேச முடியாத நிலைமையில இருக்கேன். ஏன்னா ஐ ஓகே வாண்ட் him தாத்தா. to be safe and I think that will be achieved by Monday morning hopefully. பாப்போம். ப்ளீஸ் லெட் தர்ஷன் நீங்க நோ தாத்தா. நீங்க ரைஸ் பண்ண நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீ சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத இப்போ விஷயத்தை நீங்க கன்வே அது பண்ணிடுங்க. சொல்றேன். நீங்க இப்போ ரைஸ் பண்ண நிறைய கன்சர்ன்ஸ் தர்ஷனை சேர்ந்தவங்களுக்கும் அவருக்கு நல விரும்பிகளுக்கும் இருக்கிறபடியால, தெரிஞ்சவங்களுக்கு இருக்கிறபடியால, அது இதெல்லாம்
எப்படி அது எல்லாத்தையும் சார்ட் பண்ணணும் அப்படின்ற பார்த்துட்டு இருக்காங்க. அட் எனி காஸ்ட், ஐ அண்டர்லைன் அட் எனி காஸ்ட் வில் கெட் தட் டன். தேங்க்ஸ் a lot. ஓகே தாத்தா, தேங்க்யூ. Thanks a lot. தேங்க்யூ தேங்க்யூ தாத்தா. ஃபார் கமிங் தாத்தா. ஆமா தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ. தேங்க்ஸ் சுபா ஃபார் அப்ரிஷியேட் இன்வைட்டிங். இட். தேங்க்யூ. டக்கர், நீங்க பேசினதுக்கு அப்புறமா நான் ஸ்பேஸ் சென்ட் பண்றேன், நீங்க பேசிருங்க. ஓ டக்கர்னு சொன்னீங்களா, என் காதுல ஓகே ஓகே தாத்தான்னு வந்துருச்சு, மன்னிக்கணும் டக்கர். பரவாயில்ல தாத்தா. பரவாயில்ல தாத்தா. பேசுங்க தக்க. ஓகே கேக்குதா? ஆ ஓகே, இப்போ இது தர்ஷனுக்கு நடந்ததுனால பேசணும், அட்லீஸ்ட் இந்த ஒன்று பேசினா போதும் அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட் சொன்னீங்க. ஆனா இதுக்கு முன்னாடியும் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு, இனிமேலும் நடக்க தான் போகுது. இது தர்ஷன நீதி கிடைச்சிருச்சுன்னா மற்றவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி. ஏன்னா ஒரு ஒரு யூடியூபர் வந்து தொடர்ச்சியா அவன் தப்பு பண்றான், வந்து மன்னிப்பு கேட்கறான் போறான், திரும்ப தப்பு பண்றான், மன்னிப்பு கேட்கறான் போறான், இது ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றது வந்து எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். நீங்க ஒன்லி தர்ஷனுக்கு மட்டும் கிடைக்கணும், இந்த அட்லீஸ்ட் இந்த ஒண்ணு அப்படின்றத நீங்க சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே நீங்க இதை தொடர்ந்து பண்ணணும். ஜல்லிக்கட்டுக்கு அவங்க அவ்வளவு பெரிய ரெவல்யூஷனரி வந்தது அப்படின்னா அவங்க வந்து 144 போட்டுட்டாங்க. மெரினா பீச்ல 5 பேருக்கு மேல கூடி நடக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க பார்த்துட்டாங்க, இது வேற மாதிரி போயிடும். ஆசியாலே ரெண்டாவது மிகப்பெரிய கடற்கரை, சரியா? அவங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம பண்ண ரிட்டாலியேஷன் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. வேற வேற வழியில அதை எப்படி முடக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கட்சி பாகுபாடு இல்லாம இதுல எல்லாருமே நீங்க அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்டால் ஒழிய இது இது வந்து முடிவுக்கு வராது. ஒருத்தர் சொன்னாரு, பஸ்ல ஒரு பையன் வந்து சொல்ல கேட்காம தொங்கிட்டு வந்தானா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அதே அரசாங்க பேருந்து வந்து நிறுத்தாம ஒரு பள்ளி மாணவி ஓடி போய் ஏறின ஒரு வீடியோ எல்லாம் இடையில ட்ரெண்ட் ஆச்சு. அப்பெல்லாம் யாருமே அதை அதை யாருமே அதை கண்டு ஒரு ஸ்பேஸ் போட்டோ அது மாதிரி ஒரு 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 செலிபிரிட்டி, தர்ஷன் ஒரு செலிபிரிட்டின்றதுனால இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதை கேள்வி கேட்கலாம். பிரச்சனை வரும் தான், நீங்க சொன்ன மாதிரி ஹோம்ஸ்கேரா உங்களுக்கு இதுக்கான ஒரு எதிர்வினை வரும். பட் அப்படியே பார்த்துட்டு அமைதியா இருந்தா நீங்க சொன்ன மாதிரிதான், எப்பவுமே ஒரு பிரச்சனை நடக்கும்போது கடந்து போகும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும்போது எல்லாரும் அப்படி கடந்து போவாங்க. இல்ல தக்கா, நீங்க அந்த பஸ் இஷ்யூ சொல்றீங்களே, ஸ்டூடெண்ட் வந்து பஸ் பின்னாடி ஓடுனாங்க, அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணோம், ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இது தனியா ஸ்பேஸ் போடல, ஆனா மார்னிங் ஸ்பேஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம் நாங்க. ஓகே ஓகே, இல்ல அவங்க அளவுக்கு தர்ஷன் அளவுக்கு இது ரீச் ஆகல அப்படின்னு சொல்றேன், புரியுதா? தர்ஷன் அளவுக்கு இப்படி நான் வரும்போதெல்லாம் சொல்றது 100% புரியுது, ஓகேங்களா? இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி எங்களால பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஓகே, இதுக்கு அப்புறமா நடக்கும் தானே. நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு இது ஒண்ணு நான் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல ஓகே, ஆனா நீங்க சொன்னீங்க நான் இது ஒண்ணு பண்ணா போதும் அப்படின்னு சொன்னீங்க. நான் சொல்றேன் இது ஒண்ணு மட்டும் நிறுத்தக்கூடாது. தர்ஷன்ன்ற ஒரு பாயிண்ட் விட்டுருங்க ப்ரோ, ஒரு காமன் பர்சனா திங்க் பண்ணி அந்த அதுதான் பாயிண்ட். தர்ஷன் நீங்க விட்டுருங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஒரு இது வந்து இன்ஃபர்மேஷன், ஒரு பையனை பத்தி எங்களுக்கு நிறைய தெரியும், சரிங்களா? அந்த பையன் செலிபிரிட்டின்றதுனாலயும் அவனை வந்து பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனாலயும் எங்களுக்கு அவனை பத்தி தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச பையனுக்கே இந்த மாதிரி ஒண்ணு நடந்து அவனை வந்து அநியாயமா போய் ஒரு சப்ப விஷயத்துக்கு எடுத்துட்டு போய் ஜெயில வச்சிருக்காங்க. 2 நாள் பெயில் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கு. அப்போ நம்ம வாயை திறக்கலன்னா அந்த பையனோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறி. இப்போ நான் அந்த பொண்ணு வந்து பஸ் ஓடி போய் ஏறினால, அந்த பஸ் நிறுத்தாம போனாங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் வெளியில வந்துச்சு. பட் அந்த ஈவென்ட் முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா? அதுதான் நான் ஒத்துக்கிறேன். நான் அதைத்தான் சொல்ல வரேங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க எனக்கு கண்ணுல படுற மாதிரி உங்களுக்கு கண்ணுல பட்டுச்சுன்னா நீங்க அத பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா தக்கர், கண்டிப்பா நீங்க ஸ்பேஸ் போடுங்க. நாங்க கண்டிப்பா நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். நான் வழக்கமா ஸ்பேஸ் போட்டுட்டு தான் இருக்கேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் நான் இந்த ஒண்ணுக்கு மட்டும் நான் போடுவேன், எனக்கு இது ஒண்ணுக்கான நீதி கிடைச்சா போதும் என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன். அப்படி இல்ல அப்படி அவர் சொல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த ஒண்ணுக்காச்சும் நான் வந்து பண்றேன் அப்படின்றது வந்து எந்த மீனிங்ல சொன்னாங்கன்னா, என்னால இந்தியன் தாத்தா மாதிரி நிறைய பாலிடிக்ஸோட பேச்சு வந்து கொண்டு வந்தாங்க.
ஓகேவா? அது வந்து அது ஒரு பெர்சனா போயிட்டு எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா, இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கட்டும். இந்த இந்த பிரச்சனைய நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்து இத 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 ஃபர்ஸ்ட்டு என்னால பார்க்க முடியுதா? அப்படின்றத வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளவுதான். திஸ் இஸ் அ ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. ஸ்டெப் நான் ஃபார் அத மீ. அந்த அந்த நான் அத அப்படி சிச்சுவேஷன்ல நெனச்சுட்டேன். வந்தது தான் அந்த நான் அத டாபிக். அப்படி இல்ல. நெனச்சுட்டேன். இல்ல. நான் அத அப்படி மாத்தி நெனச்சுட்டேன். ஓகே, டாக்டர் ஓகே. வெல் அண்ட் குட். ஜெனரலாவே ஓகே. என்னோட அதனால ப்ரொஃபைல்ல அவங்க போய் சொன்னாங்க, பாருங்க. நான் இந்தியன் இன்டர்நேஷனல் தாத்தாவா லெவல்ல இருக்க போட்டு முடியும்னு அடிச்சிட்டு சொன்னாங்க. இருக்கேன். சரிங்களா? ஓ! இந்தியால ஓகே, நடக்கிறத ஓகே, போட்டு ஓகே, அடிக்க ஓகே. மாட்டேனா? என்னை பத்தி தெரியும்ல உங்களுக்கு. நான் சும்மாவே சரி. வாயை திறந்து இல்ல டாக்டர், நான் அத அந்த தப்பா அப்படி ஸ்கூல் நெனச்சுட்டேன். ஓகே. ஸ்டூடெண்ட் பஸ் பின்னாடி போனாங்கல்ல, அந்த நியூஸ் வந்து ஏன் திரும்ப நம்ம ஸ்பேஸ் போடுறோம்னா, அந்த வீடியோ வைரல் ஆச்சு, உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது எக்ஸாக்ட்லி இமிடியேட்டா அன்னைக்கே எக்ஸாக்ட்லி நடந்ததுனால திரும்ப அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை மார்னிங்கே இது பண்ணிட்டோம் நாங்க. ஆமா. ஓகே, ஓகே. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம இவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலா ஒரு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஆகுது. அந்த இன்சிடென்ட்ட நான் வந்து கடந்து போயிடுறேன். ஏன்னா எனக்கு அப்ப அதுக்கான விழிப்புணர்வு இல்ல. இதே அரசு பேருந்துல தான் நான் சொல்றேன். நான் உட்கார்ந்து பயணிச்சு வந்துட்டு இருக்கும்போது, ஊர் பார்த்து வந்துட்டு இருக்கும்போது, நான் ஒரு ஒரு இருக்கையில அமர்ந்து வந்துட்டு இருக்கேன். அந்த இருக்கையில இருந்து எனக்கு அன்கம்ஃபர்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்து உட்கார்றேன். நான் பின்னாடி வந்து உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல அது ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும்போது, அந்த பக்கத்துல உள்ள கண்ணாடி சில்லு அப்படியே கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. ஓகேவா? நான் அது ஏதோ ஓகே. இது ஏதோ நார்மல் போல. ஏன்னா நமக்கு அப்ப அப்படித்தானே இருக்கும். நான் அத அப்படியே கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 2023 ஜனவரி பொங்கல் அன்னைக்கு ஆமா. நான் வெளிநாடுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஊர்ல இதே விஷயம் எங்க அப்பாவுக்கு நடக்குது. எங்க அப்பாவுக்கு அவரு அமர்ந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த கண்ணாடி விழுந்து தலையில காயம் ஏற்பட்டு, அவங்க அப்புறம் பிரச்சனை பண்ணி, அத பத்திரிக்கையாளர் பக்கத்துல எல்லாம் கொண்டு போய் டிவில எல்லாம் இப்பவும் இருக்கு. நியூஸ் இருக்கு. பாலிமர் நியூஸ்ல இருக்கு. என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆதாரமும் இருக்கு. சரியா? அப்ப நான் அத யோசிச்சேன். நம்ம வந்து 2015ல நம்ம விட்டுட்டு 15 இல்ல 13, 12 அந்த மாதிரி. 10 வருஷம் கழிச்சு நடக்கு. இப்படிதான் ஒவ்வொன்னும் நடக்கும். நம்ம நம்ம நடந்துட்டு இருக்க பிரச்சனை எல்லாமே நீங்க கடந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரு நேரம் அந்த பிரச்சனை நம்ம வீடு தேடி வந்து கதவை தட்டி காலர் சட்டையை பிடிச்சு கேட்கும். அப்பதான் நமக்கு புத்தி வரும். ஆனா அந்த நேரம் எல்லாமே முடிஞ்சிடும். கண்கட்டு பின் சூரிய நமஸ்காரம் செய்யறது வேஸ்ட். சோ எல்லா பிரச்சனையுமே எஸ்கலேட் பண்ணி கேள்விகளுக்கு பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. பட் கேள்வி கேட்டாதான் எல்லாத்துக்குமே நியாயம் கிடைக்கும். நன்றி. தேங்க்யூ டாக்டர். கண்டிப்பா கண்ணில் படுறத நாங்க கேட்க தான் செய்வோம். இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா பேச தான் செய்வோம். அரைக்குறையா இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நான் பேச மாட்டேன். ஏன்னா யாரா கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் ஸ்பேஸே போடுவேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்ப நான் ஸ்பேஸ் போடுறதில்ல இந்த ஐடியில இருந்து. மத்தபடி நான் வந்து ஸ்பேஸ்க்கான ட்வீட்ல தான் வந்து நிறைய பவர் இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க போய் என்னோட ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் என்ன மாரி கருத்தெல்லாம் எடுத்து வெளில வைக்கிறேன். அதுக்கு எவ்வளோ இம்ப்ரஷன்ஸ் போகுதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? என் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா, உங்க கண்ணுக்கு பட்டு நான் சொன்னா அது ஆம்பிளிஃபை ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கு அத பத்தி சொல்லுங்க இன்ஃபர்மேஷன். நான் அத பத்தி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு, ஐ வில் டெஃபினெட்லி ரெய்ஸ் மை வாய்ஸ். கண்டிப்பா அந்த காஸ் வந்து நியாயமா பட்டுச்சுன்னா, நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். எனக்காக என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் அத அவங்களுக்கு புரிய வைப்பேன். அவங்களும் இந்த மாரி வந்து எனக்காக ஸ்பேஸ்ல வந்து உட்கார்ந்து என் கூட வந்து பேசுவாங்க. அந்த மாரி ஆட்கள் தான் நான் கூட வச்சிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு சொந்தமா சுய புத்தியோட யூஸ் யூஸ் பண்ணி யோசிச்சு பேசுற ஆளுங்க தான் என் கூட இருக்காங்க. கண்டிப்பா அவங்களும் வந்து அநியாயத்த பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. பேசுற ஆட்கள் தான். நாங்கலாம் பொம்பளைங்க தான். நாங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அஃபிலியேட் கிடையாது. அதனால எங்களுக்கு பவர் இல்ல தான். பட் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். அப்படி சும்மா இருக்கணும்னா நாங்க Twitterலயே இருக்க மாட்டோம். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ஸோ தேங்க் யூ ஃபார் கம்மிங். அந்த ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் தர்ஷன்னு 10 வாட்டி போட்டு ஒரு போஸ்ட்ட போடுங்க. அத வந்து முடிஞ்ச அளவுக்கு லெட்ஸ் ட்ரை அண்ட் ட்ரெண்ட் இட். அண்ட் மண்டே வந்து அடுத்த நியூஸ் என்ன தாத்தா உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா சுபாக்காக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க மூலியமா நாங்க டன் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் whatever we can do, we will try to extend our support for him. அந்த பையனுக்கு விசால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவனோட லைஃப்க்கு வந்து இது வந்து இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு பாதகமா மாறக்கூடாது. தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். தட்ஸ் வாட் ஆல் ஆஃப் அஸ் வாண்ட். அண்ட் மோர் தேன் தட் இந்த மாரி ஒரு விஷயம் மறுபடியும் தமிழ்நாட்டுல நடக்காம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால வந்து சத்தம் போட முடியுமோ போட ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். வெதர் இட் ஹேஸ் அன் எஃபெக்ட் ஆர் நாட் இட்ஸ் லேட்டர். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். லெட்ஸ் see what இல்ல அது happens. கரெக்ட்மா. அதுக்கிட்ட ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாம் டயட் பண்றோம். வெயிட்டா போகுது. ஆனா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. அவ்வளோதான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். 6 நத்திங் மாசத்துல என்ன ராங். நடக்குதுன்னு பார்ப்போம். முயற்சி கண்டிப்பா. திருவினையாக்கும். எப்போவாது பார்ப்போம். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஹேவ் அ குட் ஈவினிங்.
கீப் தர்ஷன் இன் யுவர் பிரேயர்ஸ். அவ்வளவுதான். தேங்க்யூ. பை தேங்க் கைஸ். யூ. எங்களுக்கெல்லாம் குட் நைட் பா. பாய் பாய் குட் பாய் பாய். நைட் எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். பை பை. குட் நைட். பை. தேங்க்ஸ். பை.